Hi friends, இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் சூப்பர் சிம்பிளான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃப்யூச்சரில் வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம எப்படி ஈஸியான டேஸ்டி மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கரில் ஆயில் அப்புறம் நெய் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் அண்ட் கீ ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை இலை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாமே சேர்த்துட்டு தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு 4 வெங்காயம் அண்ட் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகும். ஒன்ஸ் ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 3 பெரிய சைஸ் தக்காளி, அப்படி உங்ககிட்ட பெரிய சைஸ் தக்காளி இல்லைன்னா சின்ன சைஸ் தக்காளியில் 4 ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் மெயின் டிப் என்னென்னா தக்காளி ரொம்ப வதங்கணும்னு இல்லை. தக்காளி சேர்த்ததும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு நல்ல ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ண மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, அப்புறம் 2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 கப் தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் நான் 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அப்புறமா அதில் ஒரு பாதி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதும் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல பாஸ்மதி ரைஸை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அரிசி ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இப்போது இந்த அரிசியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை அப்படியே விட்டுருங்க. அதில் இருக்க கேஸ் போனதும் விசிலை ஓப்பன் பண்ணிவிட்டு குக்கரையும் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மஷ்ரூம் பிரியாணி வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், ஈஸியான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிபியோடு உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.